கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் கஸ்டம்ஸ் மும்பை ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டலாக வேகன்சி 22 வேகன்சி. கேன்டீன் அசிஸ்டண்ட்டுக்கு தற்போது வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேகன்சி 22. இதோட கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2025. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 days தான் டைம் இருக்குது. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் உடனே விண்ணப்பிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் A to Z நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் போடணுன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்கணும். ஓகேவா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு எல்லா இன்டிமேட் மெசேஜும் இந்த 2 மெயில் ஐடி மூலியமாகவோ SMS மூலியமாக தான் தகவல் பரிமாறிப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் மும்பை. உங்களுக்கு மும்பையில் தான் போஸ்டிங்கே. காம்படிஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால இந்தியாவில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம், எந்த மொழியில் இருந்தாலும் சரி. ஆனால் காம்படிஷன் மெரிட் லிஸ்ட் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை கண்டக்ட் பண்ணால் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து. அதனால் எஃபெக்டை ரொம்ப அதிகமாக போடுங்க. ஏன்னா சின்ன பாயிண்ட்டு பிசுறு தட்ட மாட்டேங்கணும். ஓகேங்களா, ஏன்னா பாயிண்ட் பேசிக் தான் இதில் மெரிட் லிஸ்ட்டே வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ரெகுலர் பேசிக்கு உங்களுக்கு போஸ்டிங் மும்பைன்னு தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேங்களா, 22 வேக்கன்சிக்கு நாங்களாம் போட்டி போடணுமா ப்ரோ அப்படின்றவங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயினே இருந்துருங்க. இந்த 22 வேக்கன்சி கேன்டீன் அசிஸ்டண்ட்டுனா சும்மா இல்லை வேலை. கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடு இந்த ஜாபை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜாபோட இருக்கிற டிபார்ட்மெண்ட் அந்தளவுக்கு உயர்வான டிபார்ட்மெண்ட்டு, நல்ல டிபார்ட்மெண்ட்டு, சம்பளம் வேல்யூவானது. உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் எந்த துறை இருந்தாலும் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் அடிப்படை வேலையாக இருந்தாலும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட்டு 16/11/2025. உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாத இந்த செலெக்ஷனுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கவே முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்கவே முடியாது. ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் டேரெக்டாக அட்டன் டைமில் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வீணடிக்காமல் போட்டுடலாம். நீங்கள் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால போகிறதுக்கு ஒரு 2 and 3 days ஆகிடும். இதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதும். நீங்கள் CBSE இருந்தாலும் ஓகே, ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் ஓகே, தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஓகே, மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாலும் ஓகே. ஓகேவா, குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களோட வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு 25 வயசு கிராஸ் தாண்டிட்டேன், 18லேருந்து 25 வரைக்கும் தான் இதில் சொல்லியிருக்காங்க, எனக்கு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியுமான்றவங்களுக்கு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி பேசிக் பொறுத்து. நீங்கள் SC ST மாணவராக இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வயசு வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். OPCயாக இருந்தீங்கன்னா 28 வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். அன்ரிசர்வ் கேட்டகரி XRV மட்டும் நோ. நீங்கள் எந்த கேட்டகிரி எந்த ஏஜில் இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. XRVக்கு மட்டும்தான் அந்த ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, சேலரி பேக்கேஜை பார்த்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சேலரி ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் போனேன். ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுனாவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஒரு பவர்ஃபுல் ஜாப். சரியா, நீங்கள் வேலையை பார்க்காதீங்க, அந்த துறையை பார்த்து இதுக்கான எஃபெக்டை போடுங்க. ஏன்னா அந்த ஒரு 22 வேக்கன்சிக்கும் எவ்வளோ பேரெல்லாம் விண்ணப்பிக்குவாங்க. 18லேருந்து 59,900 இதோட ஸ்டார்டிங் சேலரியே. இதோட ஸ்டார்டிங் சேலரி 18,000 ரூபாயிலேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் இயர்லி வைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க.
ரெண்டாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ரிட்டன் எக்ஸாமுக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுவோன்னா, உங்களுக்கு ஓவரால் 10th மார்க் ஷீட் பர்சன்டேஜை வச்சு தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட்டே வந்து இஷ்யூ பண்ணுவாங்களே. அதனால் 10th நீங்கள் நல்ல மார்க் எடுத்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி பேசிக் சர்டிஃபிகேட் வேணும். உங்களுடைய கம்யூனிட்டி பேசிக் சர்டிஃபிகேட் எல்லோரும் காமனாக இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கும் போது சப்மிட் பண்ணணும். என்ஓசி ஒரிஜினல் ஃபார் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாபில் என்ஓசி நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஆஃப் த சென்டிங் அப்ளிகேஷன். நீங்கள் இந்த துறைக்கு தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷனே போட போகிறீங்க. ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால இது நோ இஷ்யூ. இதுக்கான வெப்சைட் லிங்க்கு பயோவில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். இப்போது இதை வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நான் விண்ணப்பிக்கிறேன் ப்ரோ அப்படின்றவங்க இந்த ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணுற லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன். இப்போ இது டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைலு இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேஜ். ஓகேவா? ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஜென்ரல். 22 வேக்கன்சி. மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அன்ரிசர்வ் 8 வேக்கன்சி, ஓபிசிக்கு 7 வேக்கன்சி, எஸ்சிக்கு 3 வேக்கன்சி, எஸ்டிக்கு 2, இடபிள்யூக்கு 2. ஓகேவா? சேலரி பேக்கேஜ் எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் போது மேலே என்வலப்மெண்ட் கவரில் ப்ளஸ் வந்து 2ல் இது நீங்கள் எழுதுறது ரொம்ப நல்லது.